இன்றைக்கி பார்க்க போகிறது உரங்கள் பற்றி. தாவரங்களோட வளர்ச்சிக்கு பல வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவைப்படுகின்றன. அவற்றில் முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எவை என்று பார்ப்போம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதுதான் முதன்மை ஊட்டச்சத்துக்கள். நெக்ஸ்ட்டு உரங்கள் அப்படின்றதுல தான் நம்ம பார்க்குறோம். உரங்களை ரெண்டு வகையாக பிரிக்கலாம். என்னென்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கனிம உரங்கள், கரிம உரங்கள்னு ரெண்டாக பிரிக்கலாம். கரிம உரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, நுண்ணுயிரிகளால் தொகுக்கப்பட்ட தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் அனைத்துமே இயற்கை அல்லது கரிம உரங்கள் எனப்படும். ஸோ உரங்களை ரெண்டு இதாக பிரிக்கலாம். இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள். பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இயற்கைனா இயற்கையாகவே இருக்கிறது, நம்ம எதுவுமே பண்ண தேவை கிடையாது. செயற்கைனா நம்ம ஆர்டிஃபிஷியலாக நம்ம பண்ணுறது. ஸோ இயற்கை உரங்களுக்கு தான் இன்னொரு பேர் கரிம உரங்கள். கரிம உரங்கள் அல்லது இயற்கை உரங்கள். செயற்கை உரங்களுக்கு தான் இன்னொரு பேர் கனிம உரங்கள். ஃபஸ்ட்டு கரிம உரங்கள் பற்றி பார்க்கலாம். தாவர மற்றும் விலங்கு கழிவுகள் நுண்ணுயிர்களால் தொகுக்கப்பட்டது எல்லாமே இயற்கை உரங்கள் அல்லது கரிம உரங்கள். எடுத்துக்காட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்புழு உரம், தொழு உரம். கரிம உரங்கள்னால் இயற்கை உரங்கள். எடுத்துக்காட்டு மண்புழு உரம், தொழு உரம். நெக்ஸ்ட்டு கனிம உரங்கள். கனிம உரங்கள் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கனிம பொருள்களை தொழிற்சாலையில் வேதி மாற்றத்திற்கு உட்பட்டு செய்யக்கூடிய உரங்கள் தான் செயற்கை உரங்கள் அல்லது கனிம உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நார்மல் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு யூரியான்றது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். மறுபடியும் சொல்கிறேன், செயற்கை உரங்கள் அல்லது கனிம உரங்கள் யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். ஃபஸ்ட்டு முதன்மை ஊட்டச்சத்துக்கள் எதுன்னு சொன்னோம். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், என்பிகே. இங்கே அகைன் கொடுத்துருக்காங்களா, என்பிகே. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதுதான் முதன்மை ஊட்டச்சத்துக்கள். உரங்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று இயற்கை உரம், இன்னொன்று செயற்கை உரம். இயற்கை உரத்துக்கு இன்னொரு பேர் கரிம உரங்கள். செயற்கை உரத்துக்கு இன்னொரு பேர் கனிம உரங்கள். இயற்கை உரத்துக்கு எடுத்துக்காட்டு மண்புழு உரம், தொழு உரம். செயற்கை உரத்துக்கு எடுத்துக்காட்டு யூரியா, சூப்பர் பாஸ்பேட், அமோனியம் சல்பேட் மற்றும் பொட்டாசியம் நைட்ரேட். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.